கட்டி விடு. இல்லாட்டிப்பா இல்லை எல்லாமே நீங்க கஷ்டப்படுவேன். தாய் விழுமுடனே உடனே ஆனதை பார்த்து அரசோட தெரிச்சு விடு. என்னுடைய வீரத்தை காட்டுகின்றேன் பார். பாரடையிலாம் மொழியை பலகை கட்டுறேன். பாரடையிலாம் பலகை கட்டுறேன். பலகை கட்டுறேன். விடுவனோரு கனையானும் கனையானும் இந்த துன்மார்க்கமான வாழாதியின் பகுதி படங்களை கேட்டேன். அவன் மறுத்தான். அவனிடம் சண்டை செய்து அவனை தங்களிடம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். என்ன மோதி நேரில் கட்ட வேண்டிய கப்பங்களை 12 ஆண்டு காலமாக கட்டாமல்
இருக்கிறாய். அரசே, அரசே, உங்கள் தேவையை சுற்றி வேண்டிய நிலையங்களை உங்கள் ஆட்களை அனுப்பி விடுங்கள். அரசனே எனையாலும் ஆதரிக்கிற அரசனே எனையாலும் அறியாமல் செய்த அவதாரங்களை எல்லாம் அறியாமல் செய்த அவதாரங்களை எல்லாம் அரியணை மதுபான வஸ்துவை மந்திரியான எல்லாமல் செய்ததை பெரியவர் மனம் கொண்டு பகுதியை கட்டிவிட்டு பாதகனா அண்ணன் உண்டு பகுதியை கட்டிவிட்டு பாதகனா அண்ணன் உண்டு கடிதவன் ஆராய்ச்சியிடம் சேர வேண்டிய புரிதங்களை பூர்த்தி செய்து அவருடைய தேசத்தில் கொண்டு நம்முடைய காவலர்களை அனுப்பி வைக்கிறார். அடே காவலா, கட்டுகளை அழுத்தி விட்டு இவனுடன் சென்று பகுதி பணத்தை வாங்கி வரும். பரஞ்சோதியாரே, தாங்கள் ஏற்கரிய செயல்களெல்லாம் புரிந்து நமது தேசத்திற்காக அயால் பாடுபடுத்துங்கள். கடும் குற்றங்களை எல்லாம் தண்டித்து தண்டனை அளித்து நம்ம தேர்தல் நலனுக்காக பாடுபடுத்துகிறார். உங்களுக்கு இந்த நாடு கடமைப்படுத்துகிறது. தங்களுக்கு தேவையானவை உங்களும் தெரிவிக்கிறார். அரசே, உனக்கு விடைதார்கள். என்னை ஆண்டவா நம்மை நான் பிரிய, என்னை ஆண்டவா நம்மை நான் பிரிய, நான் சென்று தங்கள் பொருளை வைத்துக் கொண்டு நான் தான தர்மம் செய்து வருகின்றேன். எனக்கு விடைதாருங்கள். செய்யுங்கள் பரஞ்சோதியாரே. நமது தேசத்தில் உள்ள புகழத்தில் தங்களுக்கு தேவையான செல்வங்களை எடுத்துச் சென்று தங்கள் இஷ்டப்படி அன்னதானங்கள் மற்ற தான தர்மங்கள் செய்வார்கள். அப்படியே செய்து வருகின்றேன். அமரர் அத்தனை பேர்களே, இங்க கூடியிருக்கும் மாணவர்களே, விரும்பிகளே, முற்போக்கான காலத்திலே திரைப்பட உலகத்திலே இப்படி ஒரு பக்தி நாடகத்தை விடாமல் நடத்துகிறார்கள் என்றால் பக்திமான்கள் தான் பார்க்க முடியுமே, அல்லாது இந்த திரைப்பட இசையை பார்த்தவர்கள் வெறுப்படையத்தான் செய்வார்கள். ஆனாலும் பக்தி இருக்கிறது. திருத்தோடன் என்று சொல்லக்கூடிய பக்தன் குழந்தை அறுத்து சாதம் போட்டிருக்கிறான் சாமியார்களுக்கு என்ற கதை
இந்த கதையை ஒரு சிலர் இப்படி ஒரு பக்தன் இருந்திருப்பானா அது மூடத்தனம் என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு பக்தன் இருந்து காட்சி பெற்றிருக்கிறான். அந்த கதை தான் இது. தச்சமே காடவர் போன் மகாராஜா இடத்திலே பரஞ்சோதியார், அதாவது பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய மந்திரியார் வாதாபி இடத்திலே கப்பத்தை வாங்கி கொண்டு எவ்வளவோ படைகள் எல்லாம் இருந்த போதிலும் பரஞ்சோதியார் மட்டும் சென்று கப்பத்தை வாங்கி வருகிறார் என்று ஆச்சரியக்குறி இணங்கிய காடவர் போன் பரஞ்சோதியை பார்த்து, பரஞ்சோதியாரே, எவ்வளவோ வீரர்களை அனுப்பினேன், வாதாபி பணியவில்லை, உங்களுக்காக மட்டும் பணிந்து இந்த கப்பத்தை கொடுத்திருக்கிறான். இந்த அத்தனை கப்பத்தையும் கொண்டு போய் எந்த கிராமத்திலோ சிவபெருமான் ஐக்கியமா இருக்கிறாரோ, எங்க தான தர்மங்கள் குறைவாக இருக்கிறதோ அங்கே சென்று இந்த பொருளை கொண்டு தான தர்மம் செய்து பெரிய அன்னமடம் ஏற்படுத்தி தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற கதை. அதில் இருந்துதான் சாமி வருவது, பரஞ்சோதியார் என்ற சிறு தொண்டரை ஜோதிப்பது. இந்த கட்டத்திலே காடவர்கன் மகாராஜாவாக நடிக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஆத்ம நண்பர் பழனியாண்டி அவருடைய பிள்ளை அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் சபையிலே மத்தியிலே மகிழ்ச்சி கொண்டு திரைப்பட உலகத்திலே காடவர்கனாக நடிக்கும் மகாராஜா ராஜா நட்சத்திரம் இருந்தாதான் ராஜாவா வர முடியும் மேடையில. ராஜா நட்சத்திரம் பொருந்தி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மரமாலையை சூடுகிறேன். வணக்கம். வர யாரோ ஒருத்தர் பேசுறவங்க நினைக்கப்படாது. நான் இந்த நாடக ஆரம்பத்தில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அமரர் வீரசாமியார் அவர்கள் இந்த நாடகம் ஆரம்பிக்கும் போது என்னை ஒரு கோமாளியா கொண்டு வந்தார். கோமாளின்னா பகுல் வேஷம் போனாங்க. அந்த மாதிரி நான் உயிராக தான் இருக்கேன். சில பேர் இறந்து விட்டான்னு சொல்லுவாங்க, வந்து பார்க்கல. ஆனா கோமாளி தான் அதுக்கு முந்தி. இப்ப பவன் வேஷம், இப்ப காமிக்கு நடிகர், இப்ப சிரிப்பு நடிகர், நகைச்சுவை மன்னன், இப்படி மாறி போச்சு. அப்ப நான் எப்படி பாடுறது? நான் ஒரு கோமாளி,
நமது காலவர் மகாராஜா எவ்வளவு நாளும் திரைகளை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது தான தர்மம் செய்யும்படி எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கின்றார். என்ன தர்மம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தாங்கள் விருப்பப்படி அன்னதானம் செய்வதே மேல் என்று நினைக்கின்றேன். தங்கள் அபிப்பிராயம் போல் நடக்கும். அப்படியானால் வேறு கேத்திரங்களெல்லாம் சென்று பார்த்து எங்கு தான தர்மம் நடக்காத இடத்தில் நாம் தான தர்மம் அன்னதானம் செய்து வருவோம். எங்கு பார்த்தாலும் அன்னதானம் சிறப்பாக நடந்து வருகிறது. ஆகையினால் இந்த ஊரில் நாம் அன்னதானம் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை பிரபு. வேறு கேத்திரம் சென்று வருவோம்.